முக்கிய செய்தி: சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தவிக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் இன்று அவர் ஆஜராகவில்லை என சொல்லப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன விவரம்? தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே முன்ஜாமீனும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை அவர் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திடவில்லை. அது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அவருக்கு முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார் என்ற தகவல்கள் இதுவரை காவல்துறைக்கு கிடைக்கப்பெறவில்லை. விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திடவில்லை என்று தெரிகிறது. மேலும் எதற்காக விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகவில்லை என்ற விளக்கத்தையும் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து இதுவரை அளிக்கவில்லை. அவர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்தும் அவரது வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்தும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அவரது சகோதரர் அசோக் குமார் மட்டுமே இன்று காலை விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட்டு சென்றிருக்கிறார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக என்ன எடுக்கலாம் என்பதும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்தும் முன்ஜாமீன் மனுவை மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கையிலும் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அநேகமாக இன்று மாலையும் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முன்ஜாமீன் மனுவை அதாவது உத்தரவை ரத்து செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான செயலில் காவல்துறையினர் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நன்றி சுப்பிரமணியன்.